Lloyd Direct Cool Refrigerator. இப்போ ஐஸ் ரெடி, அதுவும் 29 மினிட்ஸ்ல. தோ ரெடி. இதோ கொண்டு வந்துட்டேன். இதோ நீ கேட்ட பாயசம் ரெடி. அத்தை, இவ்ளோ சீக்கிரம் ரெடி பண்ணிட்டீங்களா? எப்படி அத்தை? நான் என்ன இன்னைக்கு நேத்தா சமைக்கிறேன்? எங்க வீட்ல 15-20 பேருக்கு மேல சமைச்சவனா தெரியுமா? ஐயோ சமத்த அத்தை. குடுங்க. நீ செல்லம் கொஞ்சினதெல்லாம் போதும்டி. சீக்கிரமா அந்த பாயசத்தை குடுறி. இந்தம்மா சூடோட குடி. அமுதா சித்தி, பாயசம் குடிக்கிறீங்களா? அது உனக்காக அத்தை பண்ணது. நீதான் குடிக்கணும். குடி குடி. பாயாசம் குடிக்கிறதுக்குள்ள இது வேற. யாருன்னு பாரு. இனியா. ஐயோ, இந்த நேரத்துல கரெக்டா போன் பண்ணிடுவா. பேசு. சொல்லு இனியா. யாழினி, நான் இப்போ வீட்ல இருந்து கிளம்புறேன். நீ எப்ப கிளம்புற? நான் இன்னும் 10 நிமிஷம் ஆகும். நீயும் இப்பவே கிளம்புனாதான் 2 பேரும் ஒரே சமயத்துல அப்பா முன்னாடி போய் நின்னு அவரை விஷ் பண்ண முடியும். நாம சேர்ந்து விஷ் பண்ணாதான் அப்பாவுக்கு சந்தோஷமாவும் இருக்கும். ஆமா இல்ல? இதோ கிளம்பிடுறேன். சரி, நான் வச்சிடுறேன். என்னம்மா? அத்தை, இந்த பாயாசத்தை ஒரு பாத்திரத்துல ஊத்தி கொடுங்க. நான் அப்பா வீட்ல போய் குடிச்சுக்கிறேன். ஒரு டம்ளர் பாயாசத்தை குடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? குடிச்சிட்டு போ. இல்ல அத்தை, ரொம்ப சூடா இருக்கு. அது மட்டும் இல்லாம நானும் இனியாவும் ஒரே சமயத்துல அப்பா முன்னாடி போய் நிக்கிறதுன்னு பிளான் பண்ணிருக்கோம். இப்போ கிளம்புனாதான் டைம் சரியா இருக்கும். ஏய் யாழினி, சரி. உன் அத்தை ஆசையா உனக்காக பண்ணி கொடுத்தது. நீ குடிக்கலன்னா உங்க மனசு வருத்தப்படும்ல. அத்தை, நான் ப்ராமிஸா குடிச்சிருவேன் அத்தை. ஆனா அப்பா வீட்டுக்கு போய் குடிக்கிறேன். ப்ளீஸ் அத்தை. சரி, நான் பாத்திரத்துல போட்டு தரேன். இரு. யாழினி, கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஊத்திருக்கேன். அப்பாக்கும் இனியாவுக்கும் கொடுத்துறேன். சரிங்க அத்தை. மறக்காம குடி. ஓகே அத்தை, நான் கிளம்புறேன். சித்தி, நான் போயிட்டு வரேன். என் கண்ணு முன்னாடி சாப்பிட்டு இருந்தா எனக்கு நிம்மதியா இருந்திருக்கும். கிளம்பி போயிட்டா. அன்னைக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் போயிருக்கா. கண்டிப்பா சாப்பிடுவா.
சிவனாண்டி தற்கொலை பண்ணி தான் செத்தான்னு ஊருக்கே தெரியும். எல்லா ஆதாரமும் தெளிவா இருக்கு. அதையே மறுபடியும் விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? தற்கொலைன்னு முடிவான பல கேஸ் கொலைன்னு அப்புறம் ப்ரூவா இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல ஜெயிலர் சார். அதுல 1-2 கேஸ் அப்படி ஆயிருக்கு. அதுக்காக எல்லா கேஸையும் அப்படி நினைக்க முடியாதுல்ல. எல்லா கேஸையும் நாங்களும் அப்படி நினைக்கிறது இல்லையே. இதுல உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கு? சிவனாண்டி எனக்கு பண்ண ஃபோன் கால், அவன் என்கிட்ட தெளிவா சொன்னான், நீங்க ஜெயிலுக்கு வாங்க, நான் உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்லணும்னு. ஆனா இங்க வர்றதுக்குள்ள அவனுக்கு ஏதோ ஆயிருக்கு. அந்த உண்மையை சொல்லாமலே செத்து போயிட்டான். அது எப்படி? உண்மையை சொல்லணும்னு சொல்லி என்னை வர வச்சு, ஆனா அதுக்குள்ள தற்கொலை பண்ணிப்பானா? அவனுக்கு என்ன நெருக்கடியோ யாருக்கு தெரியும்? மனுஷங்க ஒவ்வொருத்தரோட மனசும் பல விதமா இருக்கும்ல விக்ரம். அவனுக்கு நெருக்கடி இருந்ததா இல்லையா, வேணும்னே அவனை யாரோ மரணத்தை நோக்கி தள்ளினாங்களா, அவனை யாராவது கொன்னாங்களா அப்படின்னு விசாரிக்கிற பொறுப்பை தான் கமிஷனர் என்கிட்ட கொடுத்திருக்காரு. விசாரிக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, உடம்புல வேர்க்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். அது ஏதோ ஏதோ புழுக்கத்தினால வேர்க்குதுன்னு நினைக்கிறேன். ஓ, சோ உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல? இல்ல, அப்படிலாம் இல்லையே. அப்போ சரியான குற்றவாளியா நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்களேன். எங்களை வெளியே அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்களே சார். வாங்க. வாடன் சார், செல் ஓபன் பண்ணுங்க. இந்த மரண வாக்குமூலத்தை யார் எழுதினது? பாருங்க விக்ரம், கேன்சரோட வாழ விருப்பம் இல்ல, அதனால தற்கொலை பண்ணிக்கிறேன், என்னோட சாவுக்கு வேற யாரும் காரணம் இல்லைன்னு எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. இத போய் சந்தேகப்படுறீங்களே? இதை விட ரொம்ப தெளிவா எழுதின லெட்டர்லாம் நாங்க நிறைய பார்த்துருக்கோம். எங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண விட்டா நல்லா இருக்கும். சரி, உங்க இஷ்டம். நீங்க பாக்குறப்போ சிவனாண்டி எந்த கோலத்துல இருந்தா? நான் என் ரூம்ல உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எல்லாரும் சத்தம் போடுற மாதிரி கேட்டுச்சு. நான் வேகமா வந்து பாக்குறேன், செல்லு பக்கமா சாஞ்சு, நான் உயிர் வாழ விரும்பல, அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டேன், என்னை யாரும் காப்பாத்தாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் சார். அந்த சமயத்துல இங்க வேற யாராவது இருந்தாங்களா? வாட நல்ல தம்பி தான் அங்க பாதுகாப்புல இருந்தாரு. ஆமா சார், சத்தம் போட்டதுனால நான் இங்க வந்தேன். நல்ல தம்பி, நீங்க பாக்கும்போது சிவனாண்டி எப்படி கடந்தான், என்ன பொசிஷன்ல இருந்தான், கொஞ்சம் பண்ணி காமிக்க முடியுமா? சரிங்க சார், பண்ணி காமிக்கிறேன் சார். சார் இப்படிதான் சார் படுத்து கிடந்தான். இடது கை இப்படித்தான் கம்பிக்கு வெளியில நீட்டிக்கிட்டு இருந்துச்சு சார். மணிக்கட்டை அறுத்து ரத்தம்லாம் சொட்டிக்கிட்டு இருந்துச்சு சார். இடது கையில அடிபட்டு ரத்தம் கொட்டிட்டு இருந்தது, அதை நீங்க பாத்தீங்க? ஆமா சார், என் கண்ணால பார்த்தேன் சார். நானும் பார்த்தேன். நீங்களும் பாத்தீங்க? ஆமா. பாவம், அந்த இடது கையில வெட்டி ரத்தம் அப்படியே ஒழுவிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே கண்ணால பாத்துருக்காங்க. ஆனா சுபாஷ் சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்கு பாத்துருவோம். சார், வலது கையில தான் நரம்பு கட்டாயிருக்கு சார். வலது கை.
ஆனா இவங்க 2 பேர் சொல்றத பார்த்தா இடது கையில கட் ஆயிருந்ததுங்கிற மாதிரி சொல்றாங்களே. பட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வலது கைன்னு போட்டிருக்கு. அப்ப ரிப்போர்ட் தான் தப்பு இல்ல? அது சரி, ஓகே. நீங்க சொல்றபடி பார்த்தா கூட இடது கை அந்த பக்கம் இருந்ததுன்னா வலது கை இந்த பக்கம் இருந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல ரத்தம் கொலை மாதிரி தேங்கி இருந்திருக்கணும். அதுக்கான எந்த தடயமும் இல்லையே. என்ன செய்யலாம் சார்? விக்ரம், ரத்தம்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து கிடந்திருப்பான். நாங்க என்ன அவன் கூட வந்து பார்த்தோம். சரி, அப்போ நீங்க சொல்ற மாதிரி ரத்தம் வடிஞ்ச அப்புறமே கூட இங்க வந்து கிடந்திருக்கலாம். ஆனா ஒரு இடத்துலயும் எங்கேயுமே ரத்தம் அப்படியே மொத்தமா வடிஞ்ச மாதிரி தெரியலையே. கண்ணபின்னா சதறி தானே இருக்கு. அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் விக்ரம்? சரி, ஓகே. இந்த ஒரு விஷயமாவது தெரியுமா? சிவனாண்டி வலது கை பழக்கம் இருக்கிறவன். கட் பண்ணா இடது கையில தான் கட் பண்ணிப்பான். புரியுதா? அப்படி. ஆனா ஏன் வலது கையில கட் ஆயிருக்கு? இது அட்லீஸ்ட் அன்யூஷுவலாவது தெரியலையா? அது வந்து விக்ரம், என்ன வந்து சுபாஷ் சார், ரத்தம் இப்படி செதறி இருக்கிறத பார்த்தா உனக்கு என்ன தோணுது? சார், சிவனாண்டி கை கட்டானதுக்கு அப்புறம் அவ யார் கூடவோ நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான் சார். அதனாலதான் ரத்தம் சவரெல்லாம் செதறி இருக்கு சார். குட், வெரி குட். ஐயோ சார், ஜெயிலர் சார், நீங்க சொல்லுங்க சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? விக்ரம், அவ ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி கையை கட் பண்ணிக்கிட்டான். அப்புறம் பயத்துல கை கால்லாம் உதறி இருப்பான். அதனாலதான் ரத்தம் அப்படி எல்லாம் செதறி இருக்கு. சுபாஷ் சார், ஒரு டீடைல் பிளட் சாம்பிள் அனாலிசிஸ் பண்ணுவோம். போட்டோகிராஃப்ஸ், சாம்பிள்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா லேப்ல சப்மிட் பண்ணனும். ஓகே சார், ஷூர். நோ கண்டாமினேஷன்ஸ். ஓகே சார். ஓகே, புடியா. கொஞ்சம் அப்படி மூவ் பண்றீங்களா? My name ruled the day we meet again. In my realm, in my ring, I'm the king. Born, Call my name in your main. All will live till I will, then I will. Blood will spill, one by one, and round and round and round. All you sing the shout my name through the day we meet again. In my realm, in my ring, I'm the king. Born, born, born. இந்த மரண வாக்குமூலத்தை எழுதினது யாரு? விக்ரம், உங்க என்கொயரி ரொம்ப சைல்டிஷா இருக்கு. இந்த ரூம்ல சிவனாண்டி தவிர வேற யாருமே இல்ல. அப்புறம் வேற யாரும் எழுதிருப்பா? சரி, இதை எதை வச்சு எழுதியிருப்பான்? இதோ சாப்பிட்ற அலுமினியம் பிளேட்டை நசுக்கி போட்டிருக்கானே, இதை வச்சுதான் எழுதியிருக்கான். இதை வச்சுதான் கையையும் கட் பண்ணிருக்கான். என்ன அது ரொம்ப நிதானமா அழகா எழுதியிருக்கான். தற்கொலை பண்றவன் இவ்வளவு நிதானமா எழுதுவான்? விக்ரம், அவனுக்கு இயல்பாவே நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருந்திருக்கலாம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? சுபாஷ், சார், இந்த வாக்குமூலம் சிவனாண்டி இறந்து போனதுக்கு அப்புறம் எழுதினதா முன்னாடி எழுதினதா? நீ என்ன நினைக்கிற? சார், இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எழுதிருக்காங்க. சுத்த பைத்தியக்காரத்தனமால இருக்கு. அவன் செத்ததுக்கு அப்புறம் யார் எழுதியிருக்க முடியும்? சுபாஷ் ஏன் அப்படி சொல்றாருன்னா, அதான் நீங்க சொன்னீங்களே, அதான்
அவன் கையை கால உதறி இருப்பானு. அப்படி உதறி இருந்தா செவுத்துல மற்ற இடத்துல எல்லாம் பிளட் ஸ்பிளாட்டர் இருக்கும்ல, இங்க இதுக்கு மேலேயும் ரத்தம் தெரிச்சிருக்கணுமேயா. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அதை கவனிச்சிங்க சுபாஷ் சார். அந்த எழுத்தெல்லாம் எத்தனை ஆங்கிள்ஸ்ல முடியுமோ எத்தனை ரேஞ்சில் முடியுமோ டீட்டெயில்டா போட்டோகிராஃப்ஸ் எடு. ஓகே சார். ஓகே, அதோடைய பிளட் சாம்பிள்ஸ் தனியா ஸ்டோர் பண்ணு. அதை வேற மாதிரி அனலைஸ் பண்ணணும். ஓகே. சார், சார் இங்க பாருங்க, முடி இருக்கு. ஓ, என்னையா ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்கு. வேலை கூட ஒழுங்கா செய்ய மாட்டேன் நீ. பத்திரமா எடுத்து வை சுபாஷ். டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்புவோம். அந்த முடி சிவனாண்டிதா இல்ல somebody else வேற யாருதோதான்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா சார். ஜெயலலிதா சார், இந்த ரூம்ல சிவனாண்டி மட்டும்தான் இருந்தான் நீங்க? ஆமா, அவன் மட்டும் தான் இருந்தான். அப்புறம் ஏன் இத்தனை ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு இதுல? அது அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கப்ப நான் மத்த போலீஸ் எல்லாரும் அவனை தூக்கி வச்சு ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போனோமா, அந்த ஃபுட் மார்க்ஸா கூட இருக்கலாம்ல. ஆஹா. இது வெறும் கால் தடம், சிவனாண்டியோடையதா இருக்கலாம். அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து போலீஸ் ஷூஸ். ஒரு ஷூ மட்டும் வேற மாதிரி இருக்கு. என்ன சுபாஷ் சார், இது எல்லாத்தையும் லேபுக்கு அனுப்பணும். யா ஷூர் சார். ஆமா ஷூர் சார். ஓகே ஜெயிலர் சார், இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த செல்லு எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஓகே, எல்லாமே இருக்கிறபடியே இருக்கணும், எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. சரியா சுபாஷ்? சார், இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு வந்துடும்ல? ஷூர் சார், உடனே வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜெயிலர் சார் அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கும். எஸ் சார். சரி சுபாஷ், எல்லாம் சரியா கேதர் பண்ணி முடிச்சிரு. ஷூர் சார். பூட்டு போட்டு சாவியை அவங்க கிட்ட கொடுத்துறாத, எடுத்து வந்துரு. ஓகே சார். சார், அப்படி உள்ளே வச்சு போட்டுட்டோமா இல்லை வெளியே வரீங்களா? அப்படியா? இன்னும் 2 நிமிஷம் யாழ் இங்க இருந்திருந்தானா என் கண்ணு முன்னாடியே பாயசத்தை குடிச்சிருப்பான். அடுத்த 1/2 மணி நேரத்துல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். ஆனா சட்டுன்னு கிளம்பி போயிட்டா. ஐயோ, நான் என்னதான் பண்ணாலும் அந்த இனியாக்கு மட்டும் எப்படி மூக்கு வெறுக்குதுன்னு தெரியல. உடனே போன் போட்டு கழிச்சிடுறா. இந்த விஷயம் மட்டும் சரியா நடந்துட்டா எனக்கு அது போதும். அம்மா தாயி, நீதான் அதுக்கு வழி பண்ணணும். ஐயோ, மாயா கிட்ட இருந்து போன் வருதே. மருந்து கொடுக்கலன்னு தெரிஞ்சா மாயா திட்டுவாளே. சரி. ஆண்டி, ஒரு வேலை கொடுத்தா அதை பண்ணி முடிக்கிறது இல்லையா? என்ன நடந்திருக்குன்னு அப்டேட் கொடுக்கணும்னு தெரியாதா? மாயா, நான் கால் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே கால் பண்ணிட்ட. சரி, அந்த மருந்து விஷயம் என்ன ஆச்சு? மாயா, நான் மருந்த பாயசத்துல கலந்து கொடுத்துட்டேன். சூப்பர். அப்புறம் என்னாச்சு? சரிகமா டிவி
ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.